ஹலோ வீவர்ஸ், உங்களுக்கு நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன். எளிய முறையில் அளவு ஜாக்கெட் மாத்திரம் வச்சு எந்த விதமான டேப்போ அல்லது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக நல்லா லுக்காக தைக்கிறதுக்கு தகுந்தாற்போல் நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனுடைய தொடக்கம்தான் பேக் பீஸ் எடுத்துகிட்ருக்கிறது. பேக் பீஸ் எடுக்கும்போது அதுக்கு கீழே மடிப்புங்கிற இடத்துல போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, 1 இன்ச்சு விட்டு அந்த இடத்துல மான் போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் மடிக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். அப்புறம் தைக்கிறதுக்குன்னு சொல்லி 1.25 இன்ச்சு பேக் பீஸில் விடுறோம். பேக் பீஸில் 1.25 இன்ச்சு சைடு பகுதியில் விட்டுருக்குறேன். அது உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்காகவோ ஏதாவது தேவைப்படுவதற்கு ஏதுவாக ஒரு இடம் விட்டுருக்கோம். அப்புறம் நெக்கு அதே அளவு வச்சு கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் கையில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த வளைவு பகுதிக்கிட்ட கை வச்சு பேக் பீஸுக்கு தகுந்தாற் ஒரு கோடு போட்டு அழகாக ரவுண்டாக, உங்களுக்கு ரவுண்டு நெக்கு வேணால் ரவுண்டு நெக்கு, எந்த நெக்கு வேணாலும் அதுக்கு தகுந்தாற் செஞ்சுக்கலாம். நான் அது மாதிரி பேக்கு அழகாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னாலே நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். நான் டேப்போ எதுவுமே யூஸ் பண்ணாமல் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு போக போகிறோம். அல்லது கை கட் பண்ணிவிட்டு, இது டிசைன் பூவாக போட்டதாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி கட்டிங் போடலாம். இது ஃபேஸாக வந்திருக்கிறதுனால இந்த கட்டிங் உங்களுக்கு நான் வேறு மெத்தேடில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ அந்த கட்டிங்கில் பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மடிப்புங்கிற இடத்துல எழுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் மடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல ஒரு எட்ஜு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் கொடுக்குற இடத்துல ஒரு எட்ஜு நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மடிக்க போகிற இடத்துல மடிப்புங்கிற இடத்துல ஒரு எட்ஜு, அந்த எட்ஜு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது. அப்புறம் நெக்கு நான் இப்போ ஃபினிஷ் பண்ணல. நீங்கள் தைக்கும்போது கூட நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக, அல்லது லைனிங் வைக்கணுன்னாலும் இதே மெத்தடில் கட் பண்ணலாம். அதனால் நான் அந்த நெக்கை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்குறேன். இப்போ நம்ம கைப்பகுதிக்கு போகலாம். கைப்பகுதி எடுத்துகிட்டு 4 பீஸ் போட்டுட்டு மடிச்சிருக்கேன். இப்போ கைக்கு எவ்வளோ துணி தேவையோ அதுலேருந்து 1.25 இன்ச்சு நான் மடிப்பு பகுதிக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ கை வைக்கிறேன். கை வச்சுட்டு இது தப்பான மெத்தடில் இருக்குது, நீ அடுத்த மெத்தட் கரெக்டாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த கையை எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கணும். அந்த பூ எப்படி வந்திருக்கு, அந்த இது பேஸாக இருக்கிறதுனால பேஸ் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த 1.25 இன்ச்சு கைக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான, அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன் மடிப்பு பகுதிக்காக. அங்கே எழுத்து போட்டிருக்கேன், மாங்கிற எழுத்தை போட்டிருக்கிறேன். அப்போ இப்போ சைடு பகுதியில் 1.25 இன்ச்சு விட்டு கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கைக்கு வளைவு பகுதி அதையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை இப்போ கோவாக அழகாக ஒரு டிசைன் கொண்டு போயாச்சு. இப்போ கையினுடைய கட்டிங் வந்துருச்சு. இப்போ நம்ம கை கட்டிங்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கை கட்டிங் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாகிட்ட ஒரு எழுத்து போட்டிருக்கிற இடத்துல கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மடிப்பு பகுதிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு தகுந்தாற் நான் கட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு டேப்பு வச்சு இது எதுவுமே நான் பண்ணல. ஈஸியாக பார்த்து அந்த ப்ளவுஸை மாத்திரம் வச்சு அதே மாதிரி உங்களுக்கு கட்டிங் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பகுதிக்கு போக போகிறோம். ஃப்ரண்ட்டு பகுதி எந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த பூவாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி. இப்போ பேஸாக இருக்கிறதுனால தான் இந்த ஜாக்கெட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு நம்மளுக்கு அவங்க ஒரு அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு தான் எடுக்கணும். அதை மாற்றி எடுக்கவே கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுன்னா லூஸ் கிடைக்கும், அதனால் அது சரியாக வராது. அதனால் கரெக்டான அளவுகள் அந்த எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு சொன்ன மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன், ஏன்னா ஜாயின் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இப்போ சைடு பகுதி அங்கேயும் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அந்த பேஸ் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இப்போ 13 இன்ச்சு வேணுமா கப்பு சைஸுக்கு, இல்லை 12 இன்ச்சு வேணுமா அப்படிங்கிறத வச்சு ப்ளவுஸ் வச்சு நம்ம இப்போ அளந்து எடுக்க போகிறோம். அதுவும் அந்த கட்டிங் போடுறதுக்கு டேப் எடுக்கலை, அதே வச்சு தான் நான் அளந்து எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அதை காட்டி கொடுத்தாச்சு. உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுருக்கேன். பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கிறேன்.
அதுவும் அந்த ப்ளவுஸில் என்ன மாதிரி இருக்குதோ அதே தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த நேராக ஒரு கோடு போட்டுட்டேன். அந்த கோடை போட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஜாயின் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஹாம்கோல் போகணும். ஹாம்கோல் வேணும் இல்லையா, அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ அளவு எடுக்க போகிறோம். சைடு பகுதி எவ்வளோ வேணும்னு, சைடு பகுதியில் 1.25 இன்ச் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த சைடு பகுதிக்கிட்ட ஆம்கோலை ஒரு கோல், ஆம்கோலுக்கு ஒரு ரவுண்டாக, அந்த ஆம்கோல் வேலை முடிஞ்சது. இனி அடுத்தது வந்து நம்ம கப்பு எடுக்கணும். கப்பு மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி கப்பு சைஸில் வச்சு அது எவ்வளோ இன்ச் இருக்குது, 3.5 இன்ச்சா 3 இன்ச்சாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதை வச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ அதுவும் ப்ளவுஸ்லேயே தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குறி கொடுத்து கீழே ஒரு கோடு கொடுத்துட்டேன். அந்த கோடு கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு தான் டாட் வரணுங்கிற காரணத்துக்கு வேண்டி கொடுத்துருக்கேன். இப்போ சைடில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச்சு அந்த தைக்கிற அளவுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன் அந்த 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னா, நம்ம அதில் டாட் வைக்க போகிறோம், அப்புறம் வந்து சைடு தையல் தைக்க போகிறோம், கப்பு தையல் தைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் தேவை நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் 2 பக்கமும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துட போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கப்புக்கு வந்து உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு நான் கப்பு மார்க் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு கழுத்தை நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கை எடுத்துட்டு சைடு பகுதி கட் பண்ண போகிறோம். சைடு கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் கப்புக்கு மார்க் பண்ணுறதுக்கு நெக்குக்கிட்டேயும் அந்த வளைவு பகுதிக்கிட்டேயும் 2 பகுதியும் நேராக எடுத்து 2 நடு சென்டருக்கு வச்சு ஒரு சின்னதாக எட்ஜு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மெயின் சென்டராக இருக்கிற ஒரு கப்பு சைஸுக்கு மார்க் பண்ண போகிறோம். அது ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ அவங்க ப்ளவுஸில் 1.25 இன்ச்சு இருந்தது. இப்போ நம்ம அதே மாதிரி அளவு வச்சு 1.25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து ஆம்கோல் கிட்ட போடுற சைடாக அதுவே வச்சு நேர சைடை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ கட் பண்ணிட்டோம். 3 டாட்டும் கரெக்டாக வச்சுட்டோம். அது 3 டாட்டுக்கும் இடையில வந்து 1.25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான்.